சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன? பரலோகத்தில் கோடி கோடியான தேவ தூதர்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் கோடி கோடியான தேவ தூதர்களாய் இரவும் பகலும் அவரை துதித்து ஆராதித்து அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை இரவும் பகலும் ஓயாமல் துதித்து அவரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே சேனைகள் ஒரு பெரிய, அது எத்தனை என்று எத்தனை தேவ தூதர்கள் யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். கோடி கோடியான தேவ தூதர்களை பரலோகத்தின் தேவன் அவரோடு வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் மகா பரிசுத்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் உங்களை கூட சபைக்கு நேரத்துக்கு வரணும்? ஏன் சபைக்கு அந்த நேரத்துக்கு வரணும்னா, ஆரம்பத்தில் தான் எல்லாம் அந்த ஆராதனை நடைபெறுகிறது, வர்ஷிப்ல நடைபெறும். வர்ஷிப் என்றது தேவனுக்குரிய ஆராதனை. இது மனிதர்களுக்காக அல்ல, சபைக்காக நடத்தப்படுவது அல்ல, பரலோகத்தின் தேவனுக்காக நடத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமே. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற மகிமையுள்ள தேவனுக்காக தான் ஆராதனை. இந்த ஆராதனையில் என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய அந்த தேவ தூதர்கள் சொல்றேன்னு கவனிங்க, எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆராதனை நடைபெறுதோ நம்மோடு சேர்ந்து பரலோகம் நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மை. அநேக தேவ தூதர்கள் எந்தெந்த இடத்துலலாம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ, பரலோகத்தின் தேவனை எந்தெந்த இடத்துல நாம் உயர்த்துகிறோமோ, பரலோகத்தின் தூதர்களும் நம்மோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே அந்த சேனைகளின் கர்த்தர் ஒருவரோடு, ஒரு மனிதனோடு இருந்தா என்ன நடக்கும்? அந்த சேனைகளின் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அது எப்படி இருக்கும்? எடுத்தவர் வாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். எடுத்தவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது என்ன? அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேலான நன்மைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அது எப்படி செய்ய முடியும்? அது எப்படி சாத்தியமாய் மாறும்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சேனைகளின் தேவன் என்றால், அந்த சேனைகளின் தேவன் ஒரு மனிதனோடு, ஒரு மண்ணான மனிதனோடு இருந்தால் அவனுடைய காரியங்கள் எப்படியாய் வாய்க்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் இந்த நாளிலே, இன்றைக்கும் இந்த நாளிலே மனிதர்கள் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ நிலையிலே நம்முடைய எதிராளியாகிய சத்ரு என்றைக்கோ நம்முடைய காரியங்களை முடித்து போட்டு இருப்பான், என்றைக்கோ நம்மை விழுங்கி போட்டு இருப்பான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால் மாத்திரமே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிரோடு ஜீவனோடு பாதுகாத்து வருகிறார். ஆமென் சொல்லுவோமே. மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அப்ப சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்ன நடக்கும்? வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 124ஆம் சங்கீதம் 1 வாசிங்க. கவனிங்க. இந்த சேனைகளின் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் போது அவர் நம்மோடு ஒருவேளை இல்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் கோபம் நம்மேல் எருகையில் நம்ம என்ன பண்ணிருப்பாங்களாம் சொல்லுங்களேன்? நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ உண்மையாகவே இந்த உலகத்தின் மனிதர்களுடைய கோபம் அவர்களுடையது அல்ல. சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களிடத்திலே விதைத்திருக்கிறான். பலவிதமான எரிச்சல்கள், கோபங்கள், மோதல்கள், இது எல்லாமே சத்துரு கொண்டு வருகிறது. எப்படி அந்த கோபம் எப்படி இருக்குதா? நம்மை உயிரோடு விழுங்கும்படியாய் சத்துரு ஆயத்தமாகி காத்திருக்கிறான். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு மனுஷர்களின் பக்கத்தில் அவர் இருக்கும் போது எந்த விதமான சத்ருவின் கிரியைகளையும் நம்மை தொடாதபடிக்கு அவர் பாதுகாத்து வருகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசுக்கு நல்லா தெரியும், இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உயர்ந்தவர், மேன்மையுள்ளவர், பெரியவர். ஏன்னா அந்த தேவதூதர்கள் கூட்டத்தில் ஒரு நாள் அவனும் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர், உயர்ந்தவர் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய மகிமைக்கு இணையாக வேறு எந்த மகிமையும் கிடையாது, அவருடைய மேன்மைக்கு நிகராய் ஒன்றும் கிடையாது என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, பலவிதமான நெருக்கங்கள், இடுக்கங்கள், பிரச்சனை, பலவீனங்கள் எது வந்தாலும் சரிங்க, நம்மை உயிரோடு அவர்கள் விழுங்காதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகி கர்த்தர் அவர் சேனைகளின் தேவன் என்றால், அந்த சேனைகளின் கர்த்தர் பலத்த துர்கமாய், நம்முடைய கேடகமாய், நம்முடைய பலனாய் அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுக்கு நல்லா தெரியும், பிசாசு ஒரு கூட்டத்தை வச்சு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், இவங்க கிட்ட மோதனம்னா பரலோக சேனையை கீழே இறங்கிடும். ஆமென் சொல்ல மாட்டமே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த ஆளுங்களை நம்ம பகைத்து கொண்டால், இவர்களை நாம் கைய வச்சோம்னா பரலோகத்தின் தேவனுடைய சேனை நமக்கு எதிராய் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் சேனைகளின் தேவனானவர். அல்லேலூயா. இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோகமே, பரலோகத்தில் உள்ள கோடி கோடி தேவதூதர்கள் இன்றைக்கும் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பரலோகத்துக்கு போனாலும் நமக்கு அதுதான் வேலை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த சேனைகளின் தேவனானவர் ஒரு மனுஷனோடு அவருடைய கரம் இருக்குமானால், அவர் இருந்தால் என்ன காரியங்கள் வாய்க்கும்? கவனிங்க, அந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடும் போது, நமக்கு எதிராக காரியங்களை நடப்பிக்கும் போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் இருந்தா என்ன நடக்கும்? காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6. இல்ல 6. வாசிங்க வாசிங்க. போதும். கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. இந்த தானியேலின் காரியம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த நடக்கிற சம்பவத்தை மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். கவனிங்க, இந்த தானியேலுக்கு விரோதமாய் அன்றைக்கு இருந்த தேசாதிபதிகள் எல்லாரும் கூட்டம் கூடி அந்த தானியேலுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கும்படியாய் அவர்கள் எதிரிட்டு வருகிறார்கள்.
6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி என்ன பண்றாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். ஒரு மனுஷனை எதிர்க்கிறானா ஒரு கூட்டம் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டம் கூடுவாங்க. இன்றைக்கு உனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடுறாங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளவு கூட்டம் கூடுனாலும் சரி, உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேசாதிபதிகளும் கூடிட்டாங்களாம். அடுத்தது யாரு? முக்கியமான ஆட்கள், பிரதானிகளும். அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க. எதுக்கு? எப்பா, இந்த தானியேல ரொம்ப பண்றான். அவன் சும்மா ஜபா 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 ஜபான்றான், தேவனாகிய கர்த்தர்ன்றான், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த தானியேல அவனை ஒண்ணு இல்லாம பண்ணினான். இந்த தானியேல நம்ம அழித்து போடணும். தானியேல உயிரோடவே வைக்க கூடாது. இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனா பாக்குறாங்க, அவன் எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கிறான். ராஜாவின் கீழே இருக்கிறபடியால எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அவனிடத்துல ஒரு குற்றமும் இல்ல. அப்ப எதுல அவனை வீழ்த்தலாம்? சதியினால அவனை வீழ்த்தி, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்தில் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்கணும். எப்படியாவது அவனை கீழே வீழ்த்தி போடணும். கவனிங்க, இப்படியாய் ராஜாவினிடத்திலே அவர்கள் தாக்கீது வாங்குறாங்க. என்னது? என்ன தாக்கீது வாங்குறாங்க? வாசிங்க 7வது வசனம். கவனிங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ராஜாக்களும் எவனாவது 30 நாள் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? எந்த தெய்வத்தை வணங்கவும் கூடாது, ஆராதிக்கவும் கூடாது, விண்ணப்பமும் பண்ணக்கூடாது. யாரதான் வணங்கணும்? ராஜாவாகி உம்மைதான் வணங்கணும். இதுக்கு தாக்கீது போடுங்க ராஜாவே. கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. அந்த நாட்கள்ல தாக்கீது வாங்கி கையெழுத்து போட்டா அதை மாத்தக்கூடாது, மாத்தவும் முடியாது. இப்படி இருக்கும் போது இவங்க யாருக்காக இதெல்லாம் செய்யறாங்கன்னு அந்த தரியு ராஜாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னது? இவங்க தானியேலுக்கு விரோதமாக தான் இது செய்யறாங்க. கவனிங்க, ஒரு கூட்டமா கூடி தானியேலுக்கு விரோதமாய் அன்றைக்கு காரியங்களை நடப்பித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா அந்த தானியேல் பாருங்க, அவனுக்கு விரோதமா அந்த மனுஷனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்று நல்லா தெரியும். கூட்டம் கூடி சுத்தி சுத்தி அவனை பார்த்துட்டே வராங்க. வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க என்ன நடக்குது. ஆனா தானியேல் பாருங்க, தைரியமாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆராதித்து விண்ணப்பித்து வந்தார். ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க அந்த வசனம், 10வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது, தாக்கீது வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் அந்த ஜபத்தை நிறுத்தவும் இல்ல. அதுவும் ஜபம் பாருங்க, என்ன ஜபம்? ரகசியமான அந்தரங்கமான ஜபம் இல்ல. என்ன பண்றாராம் தானியேல்? நல்ல ஜன்னல்லாம் திறந்து விட்டு எல்லாம் பாருங்க. என்ன இப்போ 3 வேளையும், காலை மாலை இரவு 3 வேளையும் தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து ஜபிக்கிறதை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க, தானியேலுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்ன எப்படி இருந்தது? என்ன கூட்டம் கூடினாலும் சரிங்க, இந்த உலகத்தின் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், நமக்கு விரோதமாய் எதிரிட்டு வருகிறார்கள். எத்தனை பேர் நீங்க கூடினாலும் சரி, என்னோடு இருப்பவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கும் போது இந்த உலகத்தார் நீங்க 10 பேர் இல்ல, 20 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, 10,000 பேர் கூட கூடிவாங்க. அவர் என் கூட இருக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தரானபடியினாலே ஒன்றும் என்னை அசைக்க முடியாது என்பதை தானியேல் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபித்து கர்த்தருக்கு விண்ணப்பத்தை அவர் செய்து வந்தார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இது எல்லாரும் மறுபடியும் பார்க்கறாங்க. மறுபடியும் ராஜாவின் இடத்துல எல்லாரும் எப்படி போறாங்கன்னு பாருங்க. வாசிங்க, அதுல 10வது வசனம் வாசிங்க, 15 வாசிங்க.
மறுபடியும் பாருங்க எப்படி வராங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் என்ன எப்படி வராங்களாம் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். கூட்டமாய் வந்து மறுபடியும் பாருங்க தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடுது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? கூடுது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்களா? எந்த கூட்டத்தை பார்த்தா ஒன்றும் பண்ணாதீங்க, உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது. நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு நிலையிலும் உங்களை தள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே கூட்டம் கூடி வந்தாங்க, இப்ப மறுபடியும் பாருங்க கூட்டமாய். அங்க இருக்கிற தேசாதிபதிகள் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் வேலை செய்யற மொத்த பேரும் தானியேலுக்கு விரோதமா இருக்கிறாங்க. தானியேல் ஒருத்தர் மாத்திரம் தனியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க கர்த்தர் காரியங்களை என்ன செய்யறது? ராஜாவினிடத்தில் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே கூட்டமா வராங்க. வந்து ராஜா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ராஜாவே நீ கையெழுத்து போட்டீங்க, அதை மாற்றவும் கூடாது. மேதியரும் பெர்சியரும் அந்த காரியத்தை ஒரு நாளும் மாற்றவே மாட்டாங்க, நீங்களும் மாற்றாதீங்க. ஆனா ராஜாவுக்கு நல்லா தெரியும் இது இந்த தேசத்துக்கு இல்ல, தானியேல் ஒருத்தருக்காக தான் இவனுங்கெல்லாம் அதெல்லாம் செய்யறானுங்கன்னு ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ராஜாவுக்கு தானியேல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல மனுஷனை இவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள் என்பதை ராஜா அறிந்திருந்தான். உண்மையாகவே வேற வழியில கையெழுத்து போட்டாரு. சரி போய் சிங்க கெபியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, கூட்டமாய் கூடி இன்றைக்கு சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழுப்பி கூட்டத்தை கூடி சிங்கம் போல உங்களை பட்சிக்கும்படியாய் அவன் எத்தனித்து உங்கள் மேலே வர ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எந்த சிங்கமும் உங்களுக்கு எதிராக ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. காரணம் அந்த ராஜாவுக்கே நல்லா தெரியும், இரவு போட்டால அடுத்த நாள் மறுநாள் காலையில போய் அவர் பார்க்கிறார். மறுநாள் காலையில் அந்த போட்ட மாத்திரத்துல சிங்கம் அடித்து பட்சித்து எல்லாவற்றையும் பீத்து போட்டிருக்கோம். ஆனால் அடுத்த நாள் காலையில போய் ராஜா தானியேலை சந்திக்க போகிறான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அவன் நல்லா அந்த வார்த்தை, அந்த ராஜாவுக்குள்ள விசுவாசமே மிக பெரியதா இருந்தது. பாருங்க வாசிங்க, அதுல 20வது வசனம் வாசிங்கம்மா. பாருங்க ராஜாவோட ஸ்டேட்மெண்ட், அந்த வார்த்தையை கவனிங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், கவனிங்க தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மை பட்சிக்கும்படியாய் பலவிதமான சத்ரு சிங்கம் போல நம்மீது எழும்பி நம்முடைய காரியங்களை முடிக்க வேண்டும் என்று ஆயத்தமாயிருக்கிறான். கவனிங்க, நம்முடைய சேனைகளின் கர்த்தர் எத்தனை பேர் அனுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய சேனையெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை, ஒரு தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போடுறா, முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க இப்ப தானியேல் சொல்றான், வாசிங்க. யார் அனுப்பி சொல்லுங்களேன்? யார் அனுப்பி? கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமே. அந்த தூதன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்? நீங்க வெளியில இருந்து எது தேவையில்லாத பேசுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனும் போது பரலோகத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த அம்மா என்னன்னே தெரியல, ஜபமே பண்ணாம செல்போன்ல ரொம்ப நேரம் பேசுது, அதுவும் போது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, அதுவும் போது. ஆமென் சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் வேற போது. ஆமா எல்லாம் போது. எத்தனை மணிக்கு சபைக்கு வராங்க, அதுவும் போது. நம்புறீங்களா இல்லையா? உண்மையாங்க, நான் தம்ப வேடிக்கைக்காக சொல்லல. இது நீங்க இந்த இடத்துல எப்ப லைட்டை போட்டு உள்ள உட்கார்றோமோ அப்பயே அங்க ஒரு தூதன் வந்து நின்றுவான். யார் யார் எப்ப வந்தீங்க, என்னென்ன பண்றீங்க, என்னென்ன காரியம் எல்லாமே பரலோகத்தினார் ப்ரோக்ரஸ் போய் சேர்ந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் பாருங்க உண்மையா சொல்றான். தேவனே பாருங்க, ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. ஆமென் சொல்லுவோமே. வாசிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு பரலோகத்தின் தேவன், சேனைகளின் தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார். ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக சிங்கம் பயங்கரமா கூட்டத்தை கூட்டி பிசாசு பலவிதமான யோசனைகளினாலே, தந்திரங்களினாலே உங்களை வீழ்த்த எத்தனைக்குனான் பயப்படுறீங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க. வாயை திறக்கும் போதே பரலோகத்தின் சேனைகளின் தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். ஆமென் சொல்ல மாட்டோமே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. காரணம் என்ன? இந்த கூட்டம் கூடுறாங்கல்ல, கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் இந்த கூட்டம்லாம் சும்மா ஒன்னும் பயப்படாத, இது என்னால கூடுற கூட்டம் இல்ல, இந்த கூட்டத்துக்கெல்லாம் நீ பயந்து விழுந்து போகாத. இந்த கூட்டத்தின் காரியங்கள் ஒன்று முன்னை அணுகவும் முடியாது, ஒன்று எம்மி அளவும் முன்னை தடை செய்ய முடியாது. வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் வாசிங்க. 54:17-15 வாசிப்போம். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு விரோதமா இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடுது. நீங்க நினைக்கலாம் என்னன்னே தெரியல, வரும்போது ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, கூட்டமா பாக்குறாங்க. என்ன கூட்டம் கூடி என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இதை காலி பண்ணலாம்? சும்மா பைபிளை தூக்கி எங்கேயோ போயினே இருக்குது. வெள்ளப்படம் கட்டிங்கன்னா போது, இது கதையை முடிச்சுடுவோம். என்னது இது கதையை முடிச்சிருவோம். தால் ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்கிறான். ஏன்னா தானியேல் அப்படிதான் பார்த்தான் எல்லாரும். அன்னைக்கு தானியேல் எல்லாரும் அப்படிதான் பார்த்தான். ஏன் அவன் சும்மா தேவனை எப்ப பாரு இவன் ஜெபமணினே இருக்கிறான், இவனை விடவே கூடாதுடா, அப்படிதான் தானியேலை பார்த்தாங்க. அன்னைக்கு ஏன் அவங்க கூட்டம் கூடுறாங்க தெரியுமா? அவன் உண்மை இல்லாததுனால உண்மையான தானியேலை அவன் குற்றப்படுத்த நினைத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தேன். அல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவரா, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருங்க. 1000 பேர் அல்ல, 10,000 பேர் உங்களை எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒரு எம்மி அளவும் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. வாசிங்கம்மா. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஆமென் சொல்லுமே. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் ஒரு நாள் உன் காலில் விழுந்து உன் சார்பில் உன் பட்சத்தில் வந்து உட்காருவாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே பலவிதமான காரியங்களையும் அனுப்பி விடுறாங்க. நீலாமா இங்க வரலையா? அவங்க நீலாமா என்னன்னே தெரியல, அம்மா சானாவே தலையெல்லாம் சுத்துது. என் பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டில் இருக்கிற என் வீட்லயே ஏதோ பண்றாங்க போல இருக்கு, எனக்கு தலை கிருக்குன்னு சுத்துது. நான் முன்னாடி போறேன், பின்னாடி வரேன். ஏமா இதெல்லாம் சொல்றீங்க? ஆமாயா, நீங்க தெரியாது உங்களுக்கு, ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு தலையெல்லாம் கிருக்குன்னு சுத்துது. உண்மையா அவங்க சொன்னாங்க. ஒரு நாள் உட்கார வச்சு அவங்களை ஜோம் பண்ணும். அதெல்லாம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றும் அணுகாது, ஒன்றும் பயப்படாதீங்க. அது உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு, ஓடிப்போ, பயப்படாத. யாருக்காவது அந்த மாதிரி பயம் இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். உங்க பேரை சொல்லி ஏதோ பண்றாங்க, உங்க பேரை சொல்லி ஏதோ எழுதி வைத்திருக்கிறாங்க, ஏதோ பண்ணியிருக்கிறீ, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட அவரை தெரியாம கீழே விழாது, அதுவும் அவருக்கு தெரியாம நடக்காது. ஆமென் சொல்லுங்களேன். வராங்க பாருங்க நீலாமா, பாருங்க சொல்லி முடிக்கல, வராங்க பாருங்க. போதுங்களா? எப்படி வராங்க பாருங்க. வாங்க நீலாமா, 10 மணி 7 மணி ஆகுது. சோத்திரம், வாங்க சோத்திரம், உட்காருங்க. கவனிங்க, அம்மாவாசை ஆனாலே தலை சுத்துதுன்றாங்க நீலாம். என்ன நீலாமா, சரியாயிடுச்சு, இப்போ நல்லா ஆயிடுச்சு, வாங்க போயிட்டு உள்ள வரட்டும், வாங்க. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நம்மை வீழ்த்தும்படியாய், நம்மை கீழே தள்ளும்படியாய் பிசாசு ஒரு கூட்டத்தல்ல, உனக்கு விரோதமாய் நம்மளை பார்த்ததும் பேசி, நாம் எப்பெல்லாம் நம்ம முகம் தென்படுதோ அப்பெல்லாம் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி வீழ்த்தும்படியாய் பிசாசு ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறானா? ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்க விழுந்து போவோமோ என்று நினைக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிறவர். உங்களுக்கு யார் யார் விரோதமா காரியங்களை நடப்பிக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்கள் சார்பில் உங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இல்ல அவங்க நேரடியா எதுவும் செய்ய மாட்டாங்க, மறைமுகமான தாக்குதல்கள் பண்றாங்க. வாசிங்கம்மா 17வது வசனம். உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமா மறைமுகமா, ஒருவேளை உங்க கண்ணுக்கு எதிரில் உங்க முகத்துக்கு நேரா நல்லா பேசுறாங்க,
ஆனா மறைமுகமாய் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை ஏற்படுத்துகிறார்களா? எந்த ஆயுதமும் உனக்கு முன்பாக ஒண்ணுமே வாய்க்காது. காரணம், சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு எதிராய் வருகிற எந்த ஆயுதங்களும், நீ செத்து போனே ஏதோ பண்ணிருக்கிறாங்க, ஐயோ நான் மரித்துரும் போல இருக்கு, என்னென்னமோ எனக்கு நடக்குது, எதோ காரியங்கள் வாய்க்கிறது அப்படின்னு பயப்படுறீங்களா? எனக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதபடி அதை நிர்மூலம் பண்ணுவார். முறித்து ஒன்றுமில்லாமல் காரியங்களை சாம்பலாய் கர்த்தர் முறித்து போடுவார். அல்லேலூயா. ஒரு தூதன் இறங்கி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தூதனை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நீங்க என்னென்ன காரியங்களை நடப்பிக்கணும், என்னென்ன சத்துருக்கள் என்ன விதமாய் உங்களை எதிரிட்டு வருகிறார்களோ அவர்களை எதிர்க்கும்படியாய், அவர்களிடத்தில் உங்களை விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கான தூதனை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே கர்த்தர் தானியேலின் வாழ்க்கையை சேனைகளின் கர்த்தர் ஜெயமாய் அவர் மாற்றி வைத்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. இரண்டாவது காரியம், தாவீதனுடைய வாழ்க்கையிலே இதை நல்லா பார்க்கலாம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு பெரியவராய், சேனைகளின் கர்த்தர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தாரோ, தாவீதனுடைய காரியங்களை, தாவீதனுடைய வாழ்க்கையிலே இதை நல்லா பார்க்கலாம். வாசிப்போம், எடுத்து ஒரு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். என்னவா? சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். சத்ரு என்ன எப்படி வரானா? அந்த தானியேலுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இங்க தாவீது சொல்றான் பாருங்க, சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். கவனிங்க, இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமாவை தான் நம்முடைய எதிராளியாகிய சத்ருவாகிய சிங்கம் அவன் பிடித்து கொண்டு இன்றைக்கு நரகத்திற்கு நேராய், பாதாளத்திற்கு நேராய் சத்ரு சிங்கம் போல் அவன் நித்தாலும் ஒன்றும் அணுகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, சத்ரு சிங்கம் போல் அவன் எத்தனித்து என்னோடு வருகிறான். ஆனால் அந்த சத்ரு எப்படி நம்மளை பார்க்குதுங்களா? வாசிங்க, அதுல இன்னொரு வசனம் வாசிங்க, 22:13 வாசிப்போம். பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் என்ன பண்றாங்களா? தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படி? உள்ள அப்படியே முழு ஆழம் உள்ள சிங்கம் போற மாதிரி சிங்கம் முழு வாயும் திறக்குது. சிங்கம் தங்களுடைய வாய் எப்படி பெருசா திறக்குதோ முழுசா விழுங்குறது போல. இதுதான் அங்க சொல்லப்பட்டது. மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்? சத்ரு சிங்கம் போல் தங்களுடைய வாயை விரிவா, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சிங்கத்தின் காரியங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? தாவீது கர்த்தருக்குரிய காரியத்தை அவன் நடப்பித்தபடியினாலே, கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க செய்ததினாலே, சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே அவன் என்னென்ன காரியங்களை நடப்பித்தான். வாசிப்போம். 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5:3 வாசிங்கம்மா. பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாய் தாவீது மாறுகிறான். அவனுக்கு வயசு என்ன? வாசிங்க.
கவனிங்க தேவ பிள்ளைகளே. இப்போ தாவீத சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. இந்த தாவீதனுடைய ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெத்லகேம் தான் தாவீதுக்கும் சொந்த ஊர். எது, என்ன ஊர் சொல்லுங்க எல்லாரும்? பெத்லகேம் தான். ஏன்னா ஏன் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறாங்க அப்படின்னா, அந்த தாவீதின் குமாரனாய் தாவீதுடைய 14ஆம் தலைமுறை, அடுத்த 14 7வது தலைமுறையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்றால், அப்ப உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தாவீதின் பட்டணத்திலே தாவீதின் ஊரிலே உங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அன்றைக்கு மேய்ப்பர்கள் மூலமாய் வருகிறது. அப்ப தாவீதுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அதே பெத்லகேம் தான் தாவீதுனுடைய சொந்த ஊர். கவனிங்க. ஆனா இப்ப தாவீத அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த அந்த எருசலேம் பட்டணத்தை பெத்லகேம அது யார் கையில இருக்கு? வாசிங்கம்மா. பாருங்க, அவன் எப்ரோனிலே எல்லா ராஜ்யபாரம் பண்றான். 40 வருடம் தாவீது ராஜ்யபாரம் பண்ணினான். ஆனா ஒரு காரியத்தை அவன் கவனிக்கிறான். வாசிங்கம்மா. எங்க போனானா ராஜா? இந்த தாவீது ராஜா எங்க போறாரா? எருசலேமுக்கு ராஜா போறாங்க. ஆனா அந்த எருசலேம்ல யார் இருக்கிறதா? கவனிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ண தாவீது அவன் எத்தனைத்து புறப்படுகிறான். கவனிங்க. எருசலேம் தேசம் இஸ்ரவேலுக்குரியது. எருசலேம் தேசம் இஸ்ரவேலர்களுக்குரியது. கர்த்தர் இஸ்ரவேல், எருசலேம் பெத்லகேம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிறது. ஆனா உள்ள யார் இருக்கா? இப்போ எல்லாம் பைபிள பாருங்க, யார் இருக்கா இப்ப உள்ள? இப்ப தாவீது அவங்க யாரா? இந்த எபூசியர் யார் உள்ள வந்தது? இந்த எபூசியர் இந்த இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம் பட்டணத்துல பெத்லகேம்ல இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு தாவீது யுத்தம் பண்ண போறான். அங்க இருக்கிறவங்க சொல்ற செய்தியை கவனிங்க. வாசிங்கம்மா. இதுல பிரவேசிக்க யாரால கூடாதான்? தாவீது நீ உள்ளெல்லாம் போக முடியாது, இதுல உன்னால பிரவேசிக்க முடியாது, பிரவேசிக்க கூடாது. காரணம், உள்ள ஃபுல்லா எபூசியர் இருக்கிறா, உள்ள போக முடியாது. நீ அவங்களை எதிர்க்க முடியாது. வாசிங்கம்மா. யார் இருக்கிறாங்களா உள்ள? யார் தடுப்பாங்க? சொல்லுங்க எல்லாரும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்குது. அவன் சொல்றது கொஞ்சம் பலமாவது சொல்றான் பாருங்க. தாவீது உள்ள போக முடியாது, உள்ள எபூசியர்ல இருக்கிறாங்க, அவங்க உன்னை தடுப்பாங்க. யாரான்னு பார்த்தா ரொம்ப பலசாலிகள் பார்த்தா யாரா? சொல்லுங்க. குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்க. டேய், இவன் இளைஞனா இருக்கும் போது கோலியாத்திய தலையை வெட்டி முடிச்சு காரியத்தை முடிச்சு போட்டவன் தாவீது. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீதுக்கு இது வேடிக்கையா தெரியுது. ஏண்டா, நான் சின்ன வயசா இளைஞனா இருக்கும்போது, இப்ப 30 வயசு அவனுக்கு, நான் இளைஞனா சின்ன மேய்க்கிற ஆடு மேய்க்கிற பையனா இருக்கும் போது கோலியாத்து துண்டாடி ஒண்ணு இல்லாம பெலிஸ்தரை ஓட ஓட விரட்டி அடிச்சவன். இப்ப தாவீதுக்கு ரொம்ப வேடிக்கையா யார் தடுப்பாங்க? அந்த அந்த வார்த்தையை பாருங்களேன். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்களாம். அவனை தள்ளுறது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? தாவீது பார்க்கிறான், அவன் சொல்றது எதுவுமே காதுல வாங்கல. எல்லாவற்றையும் பிடித்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இப்ப தாவீது பாருங்க என்ன செய்யறான். வாசிங்கம்மா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீயோனை தாவீது கர்த்தருக்கென்று அவன் நிலைநாட்டினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எபூசியனாவது எல்லாரும் வெட்டி அடிச்சு வெளில துரத்துறா. இது என்னுடைய நகரம். தாவீது சொல்றான், இது தாவீது நகரம் போய் சொல்றா. போடா, இனிமே ஒருத்தனை உள்ள வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். வேற யாரும் உள்ள வரக்கூடாது, எந்த காரியமும் உள்ள ஒருத்தனை உள்ள இருக்க கூடாது. இனிமேல் இது இஸ்ரவேல் தேசத்துக்கு சொந்தமான தேசம். அல்லேலூயா. அந்த எருசலேம் தேசம் சீயோன் பட்டணம், அந்த சீயோன் அதுல கொடிய நாட்டிட்டான். கவனிங்க, இது இனிமே இஸ்ரவேலுக்குரியது. எந்த எபூசியனோ எமோரியரோ யாரும் உள்ள வரக்கூடாது. நான் உள்ள புகுந்து நான் பட்டயத்தை உருவி எல்லா காரியங்களும் நிலைநாட்டிட்டேன், கொடிய நாட்டியாச்சு. இனிமே இஸ்ரவேலை தவிர ஒருத்தனை உள்ள வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்ன தெரியுங்களா அருமையான தெய்வ பிள்ளைகளே? காரணம் என்ன? வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க.
ம் ஒருத்தனும் உள்ள வீட்டுக்குள்ள கூட அவனை சேர்க்க கூட யாரையும் ஒருத்தனை உள்ள விடக்கூடாது. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், நான் சொல்றதுதான் இனிமே காரணம். நான் தான் இந்த தேசத்தினுடைய ராஜா. ஒருத்தனையும் உள்ள விடாத, ஒரு காரியமா நடப்பிக்காத. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் தாவீது எப்படி செய்யறான்? அவன் நல்லா தெரியும். தாவீது அதுதான் சொல்லி இருக்கிறான், அவனுக்கு நல்லா தெரியும், சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் சொந்த நகரத்துல இது தேவனுக்குரிய பட்டணம், இதுல எபூசியர் வந்து உட்கார்ந்துட்டு அவன் அவனுடைய நகரன்னு சொல்றானா? நீ எவ்வளவு கூட்டனா கூடிக்கோ, இந்த கூட்டத்தை விரோதமாய் நான் எதிரிட்டு அவர்களை மடங்கடித்து என்னுடைய பேரை நான் நிலைநாட்டுவேன். இப்ப பேரே பாருங்க, தாவீதின் நகரமா மாறிடுச்சான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி காரியங்களை நடப்பித்து எது வேணா செய்யலாம், ஆனால் ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்களை பயமுறுத்துறாங்களா? கூட்டம் கூடிடுச்சு, தாவீதுக்கு பயம் காட்டுறாங்க. பாருங்க, நீ உள்ள போக கூடாது, தாவீது உள்ள போகாத, எல்லாரும் உன்னை தடுப்பாங்க, நீ உள்ள போய் மாட்டிக்காத. அடிச்சு மொத்த பேர் வெளில துரத்துறா. தாவீது பார்த்தா மொத்த பேர் அடிச்சு வெளில துரத்து. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உங்களை பயமுறுத்தி தேவையில்லாத காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் விதைத்து வைத்திருக்கிறார்களா? இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எது எப்படி வேணா நடக்கட்டும், முடிவில் ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லல, வாசிங்கம்மா. அதுல 10வது வசனம் வாசிங்க. பாருங்க, தாவீது என்ன பண்ணானா? சொல்லுங்க எல்லாரும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி நீங்க குறைந்து கொண்டே வரணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் கண்கள் எல்லாம் எரிச்சல் அடையும்படியா, இன்னும் சொல்ல போனா வயிறெல்லாம் எரியும்படியா கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தியாக போறோம். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன் கேட்கிறார். சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி ஆக போறோம். சொல்லுங்க, விருத்தி ஆக போறோம். நாளுக்கு நாள் விருத்தி ஆக போறோம். ஏன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்? வாசிங்கம்மா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப சேனைகளின் தேவன் நான் என் கூட இருக்கிறார்னா நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கெங்க வீட்டு வாடகை கொடுத்து எங்களால ஒண்ணும் முடியல, வீட்டு வாடகை கொடுத்துட்டே இருக்கிறோம், வீட்டு வாடகை கூட விட மாட்டாங்க, வீட்டு வாடகை எங்களால கொடுக்க முடியல. விசுவாசிங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுக்க போறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாகனமே இல்லாம நாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம். கர்த்தர் இந்த நியூ இயர்க்கு எல்லாரும் கார்ல வரும்படியா கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிற மாதிரியே தெரியல. நாங்க எங்க பார்க் பண்றது? பார்க்கிங்ல கர்த்தர் பார்த்து பாரு, நீங்க காரை மாத்திரமா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இப்படி நாங்க விருத்தி ஆக போறோம்? அல்லேலூயா. நாளுக்கு நாள். நேற்றுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தது இல்ல, இன்னைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல, இந்த 11வது மாதத்துல நாளைக்கு கர்த்தர் இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேதி 2வது, இந்த மாசம் முடியறதுக்குள்ள கர்த்தர் சொல்றார், நாளுக்கு நாள் உங்களை விருத்தி அடைய செய். அல்லேலூயா. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். காரணம், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் உங்க கூட இருந்தார்னா போதும், எத்தனை கூட்டம் கூடினாலும் சரி உங்களை ஒன்னும் அசைக்க முடியாது. அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை விருத்தி அடைய செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஓங்கி வளர்ந்த விருட்ச கன்றுகளாய் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், படர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒருவரும் உங்களை தடுக்கவும் முடியாது, தடுக்கிற பலனும் அவர்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் முடிவிலே சேனைகளின் கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கிறார்னா, தாவீதே சொன்னான் பாருங்க, சிங்கங்கள் வாயை பிளக்குது, வாயை திறக்குது, என்னை பட்சிக்கும்படியாய் அவர்கள் சிங்கங்களின் வாய்களை திறக்குது.
அதே சங்கீத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை உண்டு. வாசிப்போம். 91ஆம் சங்கீதம் 13வது வசனம். ஆமேன். சத்தம் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்களேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. இந்த 16வது மாதத்துல சிங்கம் வாயை திறக்குது, உன்னை விழுங்குது, உனக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. இறுதி ஜெயம் எப்படி தெரியுமா? சிங்கங்களை மிதிக்கும்படியாய், சிங்கங்களின் வாய்களை மிதித்து போதும்படியாய், வலு சர்ப்பங்களின் தலைகளை மிதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதிக்கும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஜெயத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சிங்கத்தை மிதிக்க போறோம், வலு சர்ப்பத்தை மிதிக்க போறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கத்தின் மேல நடக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் மேல நடக்க போறோம். இவ்வளவு பேர் நடந்தா சிங்கம் என்ன ஆகும்? சப்ப சிங்கமா ஆயிடாது. ரொம்ப நசுங்கி நசுங்கி என்ன ஆயிடும் சொல்லுங்களேன். என்ன அது வேடிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிங்கத்தின் மேல் நடந்து அவன் மூஞ்சி சப்பையா தான் இருக்கு. சப்ப மூஞ்சி வச்சுன்னு இவ்வளவு வேலை காட்டுது அந்த பிசாசு. இன்னும் நம்ம நடந்தோம்னா என்ன ஆகும் பாருங்க. ரோட ஒட்ட வேண்டியதான். அவனை போட்டு அவனை அழுத்தி போட்டு மீது மேல நடந்து. நாங்க எப்படிங்க நடக்கிறது? சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே அவனை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிங்கத்தின் மீது நடந்து வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படியான பலனை கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே தரப்போகிறார். அல்லேலூயா. கவனிங்க. கர்த்தர் இவ்வளவு பாக்கியத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமா கூட்டம் கூடுது, எதுக்கு பிரச்சனை வருது, ஐயோ பலவீனம் வந்துடுச்சு, ஏதோ ஒன்னும் பயப்படாதீங்க. கர்த்தர் அறியாம உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, ஒரு காரியமும் வாய்க்காது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாகவே நடக்குதுனாலும் பயப்படாதீங்க. ஒரு ஆயுதமும் உங்கள் கர்த்தர் இருக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே நான் பலத்திருப்பேன், பலவனாய் மாறுவேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த மாதத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயித்துக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. எளிதாய். காரணம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் ஒரு பெரிய சேனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதுவும் யுத்தம்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் பரலோகம் பார்த்துக்கும். நீங்க கஷ்டமே பட வேணாம். அந்த சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அவருக்கு முன்பாக உண்மையும் தேவனுக்கு முன்பாக பலன் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. கஷ்டமே வேண்டாம், எளிதான முறையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை இந்த மாதத்திலே தரப்போகிறார். வாசிப்போமே. நிச்சயமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிப்போம். எல்லாரும் கரங்களை வீட்டு சொல்லுவோமே. கர்த்தர் இந்த மாதத்தில் நாங்கள் எளிதா ஜெயிக்க போறோம். சொல்லுங்க, எளிதா ஜெயிக்க போறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைய போறோம். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய், சேனைகளின் தேவன் நம்முடையமாய் மகிமைப்படும்படியாய் அந்த சேனைகளின் தேவனுக்குள் பலப்படுவோம். அந்த பரலோகத்தின் சேனைகளின் தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.